சவுதி அரேபியாவில் சட்டத்திட்டங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சவுதி அரேபியாவில் மரண தண்டனைங்கிறது ரொம்ப இயல்பானது. கொலைக்கு கொலை அப்படிங்கிற மாதிரி யாரோ ஒரு ஆள் கொலை செஞ்சுட்டா அவருக்கு கொலை, மரண தண்டனை தான் உறுதியானது. அந்த மாதிரி மரண தண்டனை சம்பவம் பற்றி ஒரு விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு போச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சவுதி அரேபியா தபுக்கில் நடந்ததாங்க இந்த விஷயம். கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தில் 2 நபர்களுக்கு இடையில ஏற்பட்ட தகராறு அதிக கோபத்தின் காரணமாக தன் கையில் இருந்த கத்தி மூலம் அவர் இன்னொரு நபரை ரொம்ப கொடூரமான முறையில் கொலை செஞ்சிருக்காரு. கொலை செஞ்ச சம்பவ இடத்திலே அவர் இறந்து போயிட்டு. இது நடந்த இடம் பட்ட பகல் அப்படிங்கிறதுனால சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே இதுக்கு சாட்சியாக இருந்திருக்காங்க. உடனே யார் கொலை செய்யப்பட்டவர் கைது செய்யப்பட்ட சிறையில் அடைச்சு கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறாங்க. கோர்ட்டும் அவரை பற்றி விசாரித்து அவர் தவறு செய்து உறுதி செய்யப்படணும், அவருக்கு மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டாங்க. அவரை தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. இப்போ 2025 இந்த கடைசி 2 மாதங்களுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு நாள் குறிப்பிட்டு அந்த நாளில் அவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றி செய்யணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டு உத்தரவு பிறப்பிச்சுட்டாங்க. மரண தண்டனை நிறைவேற்றி பண்ண வேண்டிய நாளும் வந்துருச்சு. அனைத்து மக்களும் விடிய காலையில் அந்த கிரவுண்டில் கூட்டிட்டாங்க. டாக்டர், கோர்ட்டில் இருக்கிறவங்க, போலீஸ் அதிகாரிகள், பாதிக்கப்பட்டவரோட குடும்பமும் அந்த கொலை செய்யப்பட்டவரோட குடும்பம் எல்லாருமே அந்த இடத்துல சுற்றி இருக்காங்க. அனைவரும் அந்த இடத்துல நிற்கிறாங்க. மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டியவர் மிகப்பெரிய கத்தியை எடுத்துட்டு கரெக்டாக அந்த இடத்துக்கு நிற்கிறாரு. அவர் தன்னோட ஆயுதங்களை எடுத்து வைக்கிறாரு தலையை வெட்டுறதுக்கு. அவர் கத்தியை தூக்கி ஒரு வெட்டு வெட்டினார்னா தலை தனியாக போகக்கூடிய நிலைமை. அவ்வளோதான். இந்த நிலைமையில் இருந்துக்கிட்டு இருக்கையில் யார் கொலை செஞ்சாரோ அவர் குடும்பத்தில் இருந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு மன்னிக்கும் சொல்லி மன்றாடுறாங்க அந்த கொலை செய்தவரோட குடும்பத்தில் இருந்து. இந்த சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்கையில் யாரோட மகன் கொல்லப்பட்டாரோ அந்த தந்தையானவர் நேராக கொலை செய்தவரை நேராக பார்க்க போறாரு. கண்ணீர் விட்டு அழுதுட்டு அந்த கொலையாளியை பற்றி சொல்றாரு, என் மகன் இறந்துட்டான், இனி அவன் திரும்பி வரப்போறதில்ல, இருந்தாலும் அல்லாவுக்காக நான் உன்னிட ₹1 காசு எதிர்பார்க்காம இறைவனோட திருப்திக்காக நான் உன்னை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அழுதுட்டு அவர் ஓட்ட போயிட்டாருங்க. உடனே அங்கே இருந்த கோர்ட்டில் இருந்தவர் பாதிக்கப்பட்ட குடும்பத்திலிருந்து ஒருத்தர் மன்னிச்சாருங்க. உடனே அவரை மன்னிச்சு அவர் மரண தண்டனை நிறுத்திட்டாங்க. இன்னைக்கு இப்படி நிறுத்திட்டு அந்த அழுதுட்டு போன அந்த தந்தையும் அந்த குடும்பத்தையும் தாங்க இன்னைக்கு சவுதி அரேபியா முழுவதுமே எல்லாருமே பாராட்டுறாங்க. இப்படி எல்லாருனாலையும் செய்ய முடியுமா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். இறந்தவரோட குடும்பம் பாதிப்பில் இருந்தாலும் கொலை செய்யப்பட்ட குடும்பமும் அதே பாதிப்பு அடைய வேண்டிய சூழ்நிலை இருந்து இப்போ தப்பிச்சிருக்காங்க. கண்டிப்பாக சவுதி அரேபியா பற்றி மேல ஒரு வீடியோவில் சந்திப்போம். இதுபோல் சவுதி அரேபியா தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறந்துடாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.